அவர் வந்து 99 படம் எடுத்திருக்காங்க. எந்த படத்துலையும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்தது கிடையாது. அப்படி வந்தால் கூட ஸ்ட்ரைட்டாக வந்து யார் பிரச்சனை பண்ணாங்களோ, பிரச்சனை உருவாச்சோ அவங்க வீட்டுக்கே போயிட்டு என்ன பண்ணலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே டைரெக்டாக இதுன்னு பேசிட்டு அங்கேயே முடிச்சுட்டு ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு காஃபி சாப்பிட்டு வந்துகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான மனிதர். அந்த காலத்தில் வந்து சாண்டோ எம்எம்ஏ சின்ன பதிவர் ஒரு பிடிச்சிருப்பார். ரொம்ப நாணயம், நேர்மை, கடின உழைப்பு, தெய்வ பக்தி. அவர் மாதிரி நான் ஆர்வி சௌரி அவருக்கு நான் பார்த்தேன். எப்பவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பார். நான் கேட்டேன் எப்படி அந்த காரணம் என்ன, இவ்வளோ சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருக்குன்னு சொன்னால், நான் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஜஸ்ட் என்னுடைய இது எனக்கு தெரியும், அதுக்குள்ளே தான் நான் படங்க எடுப்பேன். படம் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆண்ட மேலே விட்டுடுறேன். அடுத்தது என்னன்னு போயிட்டே இருப்பேன். இவ்வளோதான், எது கொண்டு வந்தோம் எது கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆத்மா, அருமையான ஒரு ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு அகால மரணம் ஆனது ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவங்க சார்ந்தவர் எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுபவம். நன்றி.